விசுவாசத்துல தளருவதற்கு என்பது ஒரு செகண்ட் போதும். ஒரு துர்ச்செய்தியை வேவு பார்த்துட்டு வந்தவர்கள் பரப்பினதும் அத்தனை நாட்கள் அவர்கள் கண்ட அடையாளங்களை, அற்புதங்கள் எல்லாம் மறந்து எகிப்துக்கு போக புறப்பட்டவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். நாமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. எத்தனையோ வருஷமா கர்த்தர் கட்டி எழுப்பின விசுவாசத்தை ஒரு ராங் இன்ஃபர்மேஷன், ஒரு தவறான செய்தி அல்லது ஒரு துர்ச்செய்தி அதை கொலாப்ஸ் ஆக்கி நம்ம இடிந்து விழ வைக்கும். எலியாவே போதும் ஆண்டவர், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு விசுவாச ஜீவியத்தை முடக்கி போட்டான். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இவங்க தளர்ந்தது உண்மைதான், அந்த இடத்துல வார்த்தை வருதா, அதை நம்பி எழும்புங்க, அதை நம்பி எழும்புங்க. இவங்க நம்பி எழும்புனா நீங்க நடத்துங்க, அதுக்கப்புறம் நான் எழும்புவேன் இல்ல, நம்பி எழும்புங்க. வார்த்தை வருதா, வார்த்தையை நம்புங்க, வசனத்தை நம்புங்கள். இந்த வசனத்தை நாம் நம்பிக்கை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். வாக்கு தத்தம் பண்ணினவர்